யாராவது அந்த நேரத்தில் வந்துட்டாங்கன்னா தனக்கு எடுத்து வச்சிருக்கிற உணவை கூட இன்னொருத்தருக்கு தரக்கூடிய அந்த வல்லமை எல்லாம், அந்த தாராள குணம் எல்லாம் இந்த கடகராசி கடக பெண்கள் தான் இருக்கு. இவங்களுடைய தியாகத்தை யாரும் அங்கீகரிக்கவும் மாட்டாங்க, மதிக்கவும் மாட்டாங்க, மறந்தும் போயிடுவாங்க. அப்ப அந்த தியாகம் பண்ண அந்த கடகராசி கடக பெண்ணுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். குழந்தைகளுக்கு அதிகமா செல்லம் கொடுக்கறதும், குழந்தைங்க செஞ்ச தப்புக்கு தான் பழி ஏற்றுக்கிறதும் நடக்கும். ஒரு ஸ்கூல்ல போய் குழந்தைக்காக மன்னிப்பு கேட்கிற தாய் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடகராசி கடகம் பார்த்தாங்க. மேக்ஸிமம் கணவனால் கைவிடப்பட்டு குழந்தையோடு தனிச்சு விடப்பட்டு நடு ரோட்டில் நிற்கக்கூடிய சூழல்லாம் இந்த ஹேமான்ற பெயர் கொண்ட பெண்களுக்கு, அநேக பெண்களுக்கு ஏற்படுது. இவர்கள் தன்னை அழித்து கொண்டே மற்றவர்கள் வாழ வச்சுருக்காங்க. இதுதான் இந்த கடகராசி கடக பெண்ணுடைய குணாதிசயம். அவங்களுடைய தியாகம் என்பது ஒரு மெழுகுவர்த்தியை போலத்தான். தன்னை உருக்கிக்கிட்டு, தன்னை அழிச்சுக்கிட்டு, ஆனா மற்றவங்களுடைய வாழ்க்கையில ஒளி ஏற்றுறது. நான் நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, நீ நல்லா இரு. வணக்கம். இன்றைய தினம் கடகராசி கடக லக்னத்தை சார்ந்த பெண்கள். நம்மளோட டாபிக் வந்து பெண்களை குறித்து தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். கடந்த காணொலிகள்ல வந்து நம்ம வந்து மேஷராசி மேஷ லக்ன பெண்கள், ரிஷபராசி பெண்கள், மிதுன ராசி பெண்களை நம்ம பார்த்தோம். நேயர்களுடைய ஏகோபித்த அன்பையும் ஆதரவையும் அந்த பின்னூட்டங்களை நீங்க தெரிவிச்சிருந்தீங்க. அது என்றைக்கும் நான் தலை வணங்குறேன். ஸோ டு த பாயிண்டா நம்ம எந்த டாபிக் எடுத்திருக்கோமோ அந்த டாபிக்ல நூல் மாறாம இருக்கணுன்றதுக்காக இந்த தடவையும் கடகராசி கடக லக்ன பெண்கள் அவங்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். கடகம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதோடைய அதிபதி சந்திரன். ஜாதக கட்டத்துல சந்திரனுக்கும் சூரியனுக்கும் மட்டும்தான் தனி வீடுகள். அவங்க வேற யாரோடையும் தன்னுடைய வீட்டை வந்து அவங்க பகிர்ந்துக்கல. அப்போ கடகராசியின் அதிபதி சந்திரன். அப்படி சந்திரன்றது நீரை குறிக்கும். அப்போ ஒரு தண்ணீர் அப்படிங்கிறது நீங்க எந்த பாத்திரத்துல ஊத்தினாலும் அந்த பாத்திரத்துடைய வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை வடிவமைச்சு நீங்க எதுலயும் அதை நீங்க பொருத்தி பார்க்கலாம். அப்ப ஒரு கடகராசி கடகலக்ன பெண் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க எந்த குடும்பத்துல போய் அவங்க வாக்கப்பட்டாலும் சரி, இல்ல எந்த குடும்பத்துல பிறந்திருந்தாலும் சரி, அந்த குடும்பத்தோடைய பொருளாதார நிலை, அந்த குடும்பத்தோடைய பழக்க வழக்கங்கள், அந்த குடும்பத்தோடைய கல்ச்சர் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தன்னை தகவமைச்சுக்குவாங்க. ஒரு மாடர்னான பொண்ணு ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு கிராமத்து குடும்பத்துல வந்து மருமகளா போறாங்க அப்படின்னா, ரொம்ப குறுகிய நாட்களுக்குள்ள அந்த குடும்பத்துடைய பழக்க வழக்கம் என்னன்றதை கிராஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாத்திக்கிட்டு அந்த குடும்பத்து பொண்ணாவே அப்படியே மிக குறுகிய காலத்துல மாறிடுவாங்க. இல்லை ஒரு கிராமத்து பொண்ணு ஒரு ஒரு நகரத்துல போய் படிக்க போறாங்க, ஒரு பிஜியில தங்கி படிக்க போறாங்க, ஒரு ஹைஃபையான காலேஜ்ல வந்து அவங்க சீட்டு கிடைச்சிருச்சு மெரிட்ல. அப்படிங்கிறப்போ அந்த இடத்துக்கு அவங்க அதை டக்குன்னு மாத்திப்பாங்க. இப்படி இருந்த பொண்ணு அப்படி மாறிட்டாங்க அப்படின்னு. ஸோ இந்த குணத்தை கொடுக்கக்கூடியது அவங்களுடைய ராசிநாதன், அதாவது சந்திரன் தண்ணீர். அந்த தண்ணீர் கொடுக்கக்கூடிய அந்த கேரக்டர் தான் அந்த கடகராசி கடக பெண்ணுடைய கேரக்டராகவும் இருக்கும். இன்னொன்னு, இந்த சந்திரன் அப்படின்னாலே ஜோதிடத்துல தாயை குறிக்கும். சூரியன்னா தந்தை, சந்திரன்னா தாய். இவங்களுடைய லக்னாதிபதியே சந்திரன், ராசியாதிபதி சந்திரன். அப்படிங்கிறப்ப அந்த தாய்மை குணம் ரொம்ப அதிகமா இருக்கும். பெண் தாய்னாலே பெண் தான். அந்த பெண்கள்ல கடகராசி பெண்ணாவும் கடக லக்னத்து பெண்ணாவும் இருந்தீங்கன்னா அந்த தாய்மை குணம்ங்கிறது ரொம்ப அபாரமா இருக்கும். ஒரு குழந்தையெல்லாம் அவங்க ட்ரீட் பண்ற மாதிரி வேற யாராலையும் ட்ரீட் பண்ண முடியாது. தன்னோட குழந்தையை பார்த்துக்கிறதுல ஒரு விஷயமே இல்லைங்க. பக்கத்து வீட்டு குழந்தை, இல்ல அந்த நேரத்துல அறிமுகமாகிற குழந்தை, பஸ்ல அறிமுகமாகிற குழந்தைய அந்த குழந்தைய பேரண்ட்ஸ் யாராவது வச்சிருந்தாங்கன்னா, இவங்க உட்கார்ந்துருக்கிறாங்கன்னா, இல்லை ஏதாவது நான் வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனசு எல்லாமே இந்த கடகராசி கடகலக்ன பெண்கள் தான் வரும். அப்போ ஒரு கடகராசி கடகலக்ன பெண்ணை ஒரு தாயாக பெறப்பட்ட அந்த குழந்தைகள் பூர்வ ஜென்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஒரு கடகராசி கடகலக்ன பெண் உங்களுக்கு தாயாகவோ, மனைவியாகவோ, சகோதரியாகவோ, பாட்டியாகவோ, ஒரு தோழியாகவோ, ஒரு உடன் கோ ஒர்க்கராகவோ, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டாவோ கிடைக்கிறதுலாம் வந்து மிகப்பெரிய பொக்கிஷம். அப்போ இந்த கடகராசி கடகலக்ன பெண்கள் தன்னுடைய குடும்பத்தை நேசிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு முயற்சி எடுத்துக்குவாங்களோ அதே போல இன்னொருத்தருடைய குடும்பத்தையும் நேசிப்பாங்க. இன்னும் மற்றவங்களுடைய கஷ்டத்தை தன் கஷ்டமா பார்ப்பாங்க. மற்றவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு துடிச்சு போயிடுவாங்க. இதுவே அவங்களுக்கு சிரமங்களையும் கொடுத்துரும். அதீதமான அன்பும், அதீதமான பாசமும், அதீதமான அக்கறையும், பரிவும், பற்றும் சமயங்கள்ல இவங்களை ஏமாற்றுறதுக்கு ஆளாக்கிடும். இவங்க எல்லார் கஷ்டத்திலும் போய் நிற்பாங்க. இந்த கடகராசி கடகலக்ன பெண்கள் வந்து எல்லார் கஷ்டத்தையும் தன் கஷ்டமா பாவிச்சு அந்த கஷ்டத்துக்கு எதெல்லாம் உதவி பண்ணலாம் அப்படின்னு உதவி பண்ணி அவங்க ஆறுதல் அடைகிறத வந்து பார்த்த பிறகுதான் இவங்க ஆறுதல் அடைவாங்க. ஆனா இவங்களுக்கு ஒரு கஷ்டம்ன்ற வந்து யாரும் இருக்க மாட்டாங்க. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க யாருக்கிட்டையும் போய் நிக்க மாட்டாங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு தனக்குள்ளேயே அழுது, தனக்குள்ளேயே அதை சிந்திச்சு, தனக்குள்ளேயே கவலைப்பட்டு பாத்ரூம்ல வந்து அழறது, தனிமையில அழறது, நைட்டு தூங்கும் போது அவங்களுடைய தலையணையில முகம் புதைத்து அழறது, இப்படி தனக்குள்ளேயே அந்த டிப்ரெஷனை வந்து அழுத்தி
அது ஒரு மன அழுத்தமா, மன உளைச்சலா, மன வேதனையா மாறி மன அழுத்தம் இல்லாத கடகராசி கடக லக்ன பெண்களே இல்லை எனலாம். எல்லா பெண்களுக்கும் உண்டு, இவங்களுக்கு ரொம்ப அதிகமா உண்டு. அப்போ நாம கஷ்டப்படும் போது நமக்கு யாரும் உதவலையே, இனிமே நம்ம யாருக்கும் உதவக்கூடாது அப்படிங்கிற எண்ணமும் அவங்களுக்கு வராது. அதுக்கு இவங்களே மனவேதனையின் உச்சத்துல இருக்கும் போது, உன் பிரச்சனையே டிப்பர் லாரி வச்சு அல்ற மாதிரி இருக்கும்போது நீ போய் எதுக்கு இன்னொருத்தர் ஹெல்ப் பண்றேன்னு சந்தானம் கேட்கிற மாதிரி இவங்களுக்கு இவங்க பிரச்சனையே சமாளிக்க முடியாத அளவுக்கு இருந்தாலும் இன்னொருத்தருக்கு ஒரு உதவினா போய் நின்றுவாங்க. இவங்க சமைக்கும் போது எல்லாருக்கும் சேர்த்து சமைக்கிறதுலாம் இந்த குணாதிசயம் தான். பக்கத்து வீட்டு இருக்கிறவங்களுக்கு சேர்த்து சமைக்கிறது, ஒரு உணவை வந்து எல்லாருக்கும் பரிமாறி அவங்க சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்படுறது ஒண்ணு இருக்குல்ல. இவங்களுக்குன்னு எடுத்து வச்சிருப்பாங்க ஒரு உணவு, யாராவது அந்த நேரத்துல வந்துட்டாங்கன்னா தனக்கு எடுத்து வச்சிருக்கிற உணவை கூட இன்னொருத்தருக்கு தரக்கூடிய அந்த வல்லமை எல்லாம், அந்த தாராள குணம் எல்லாம் இந்த கடகராசி கடக பெண்களுக்கு தான் இருக்கும். நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த குணாதிசயங்கள்லாம் எல்லா பெண்களுக்கும் இருக்கும், ஆனா இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். உணவுங்கிறப்ப சந்திரன் தான் உணவு. அநேகமான கடகராசி கடக பெண்கள் உணவு சமைக்கிறதுல வல்லவர்களா தான் இருக்கிறாங்க. சாப்பிட்ற விஷயத்திலயும் சரி, சமைக்கிற விஷயத்திலயும் சரி, அதை பரிமாறி மற்றவர்களை உணவருந்தி வச்சு அதை அழகு பார்க்கிற விஷயம் சரி, இந்த 3 நிலைகள்லையுமே கடகராசி கடக லக்ன பெண்கள் வல்லவர்களா தான் இருக்கிறாங்க. பெர்ஃபெக்ஷனிஸ்ட், எதையுமே அழகா செய்யணும். சந்திரனாலே அழகுங்க. ஒரு அழகு குறிக்கிறது சுக்கிரன் மட்டும் இல்லை, சந்திரன் தான். சந்திரன் உச்சம் பெற்ற அந்த ரோஹிணி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அழகா இருப்பாங்க. அது மாதிரி இவங்க கடகராசி கடக லக்ன பெண்களும் ஒரு நேர்த்தியோட இருப்பாங்க. உடை அணியறதுல இருக்கட்டும், தன்னை அலங்கரிச்சுக்கிறதுல இருக்கட்டும், தன்னை மற்றவங்க கிட்ட எப்படி அவங்க வந்து பிரசன்ட் பண்றாங்கன்ற விதம், இதெல்லாமே இந்த சந்திரன் கூடிய அந்த அழகு நட்சி வந்து ரொம்ப அழாதியா இருக்கும். அதே போல மற்றவர்களுக்கு உதவி செஞ்சு அதுல கடன்பட்டு மற்றவங்க அடைக்க வேண்டிய கடனை அடைக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே இந்த கடக ராசி கடகத்துல இருக்கிறாங்க. நீங்க கமெண்ட்ஸை தெரிவிங்க. மற்றவங்க உதவி செய்ய போய் ஜாமீன் கையெழுத்து போட போய் அவங்க கடனை நான் அடைச்சிக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க. குறிப்பா இங்க கடகத்துல செவ்வாய் நீசம். நான் எப்பவுமே நிறைய காணொலிகளை சொல்றதுதான், நீசம் பெற்ற கிரகத்தை தான் அந்த ராசிநாதர்கள், அந்த ராசியை சேர்ந்தவர்கள், அந்த லக்னத்தை சேர்ந்தவர்கள் வந்து அதையே தேடி போய் அதனாலே மனவேதனை அடையறதுமே நடக்கும். அப்ப இங்க செவ்வாய் நீசம் அப்படிங்கிறப்ப செவ்வாய் தான் கணவர், செவ்வாய் தான் வந்து அண்ணன் தம்பி, கூட பிறந்தவர்கள், குழந்தைகள், இது எல்லாமே. அப்போ தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த கணவன், இந்த குழந்தைங்க, அண்ணன் தம்பி, உற்றார் உறவினர், பங்காளி அங்காளி, இவங்க எல்லாருடைய அன்பும் வேணும். அன்புக்கு ஏங்குறது தான், எல்லாருமே அன்புக்கு தான் சார் ஏங்குறோம். இவங்களுடைய சூழல் இன்னும் ரொம்ப ரொம்ப அதிகமா அன்புக்கு ஏங்கக்கூடிய அமைப்பில் இருக்காங்க. அந்த அன்பை நம்ம சம்பாதிச்சிடணும். எல்லாரும் நம்மள வந்து இந்த அக்கா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க, இந்த அக்கானால நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தை தான். இவங்க யார்கிட்ட உதவியும் கேட்க மாட்டாங்க. உங்களால நல்லா இருக்கேன்க்கா, அம்மா நான் உங்களால நல்லா இருக்கேன்மா, தங்கச்சி நான் உன்னால நல்லா இருக்கேன், அம்மா நான் உன்னாலதான் நல்லா இருக்கேன், நீ உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு கணவர் சொல்றது, இதெல்லாம் ரொம்ப அவங்கள ரொம்ப சந்தோஷப்படுத்தும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி இவங்களுடைய தியாகத்தை யாரும் அங்கீகரிக்கவும் மாட்டாங்க, மதிக்கவும் மாட்டாங்க, மறந்தும் போயிடுவாங்க. அப்ப அந்த தியாகம் பண்ண அந்த கடகராசி கடக பெண்ணுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். சோ அண்ணன் தம்பியால் மனவேதனைப்படாத கடகராசி கடக லக்ன பெண்களே இல்லை. தன்னுடைய சொந்த குழந்தைகளால் மனவேதனைப்படாத கடகராசி கடக லக்னமே இல்லை. ஏனென்றால் புத்திரஸ்தானம் எனக்கூடிய 5ஆம் இடம், இவங்களுடைய லக்னத்திலிருந்து 5ஆம் இடம் இவங்களுடைய புத்திரஸ்தானம். அங்கே இவங்களுடைய ராசியாதிபதி லக்னாதிபதி சந்திரன் நீசம். அப்ப குழந்தைகளுடைய நன்மதிப்பை நாம பெற்றணும். நம்ம குழந்தை நம்மளை வந்து மதிக்கணும், நம்ம குழந்தை நம்மளை வந்து அம்மானு நேசிக்கணும், நம்மளை வெறுத்துடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கவனமா இருப்பாங்க. இந்த நீசம் அடைஞ்சதுனால என்ன ஆகும்னா குழந்தைகளுக்கு அதிகமா செல்லம் கொடுக்கறதும், குழந்தைங்க செஞ்ச தப்புக்கு தான் பழி ஏத்துக்கிறதும் நடக்கும். ஒரு ஸ்கூல்ல போய் குழந்தைக்காக மன்னிப்பு கேட்கிற தாய் எல்லாம் பாத்தீங்கன்னா கடகராசி கடகராம இருப்பாங்க மேக்சிமம். என்னாலதான் லீவ் போட்டான், என்னாலதான் ஹோம்ஒர்க் பண்ணல, நான் தான் வெளில கூட்டு போயிட்டேன், இனிமே கரெக்டா இருப்பான் அப்படின்னு தன் குழந்தைங்களை வந்து எங்கேயுமே விட்டு கொடுக்காம தன் குழந்தைங்க செஞ்ச தவறுக்கு தான் பழி ஏற்று அந்த பழியிலிருந்து அந்த பாவத்திலிருந்து அந்த குழந்தைகளை காப்பாற்றி அதன் மூலமா அந்த குழந்தையில அன்பை பெற்ற முடியுமா அப்படின்னு போராடுறது எல்லாமே இந்த கடகராசி கடகலக்கணம் தான். ஆனா அன்பார்ச்சுனேட்லி சேட்லி இந்த கடகராசி கடகலக்கண பெண்களுடைய தியாகத்தை அவங்களுடைய குழந்தைகளே அங்கீகரிக்கிறது இல்லை. இன்னும் தெளிவா சொல்லணும்னா கடகராசி கடகலக்கண பெண் என்பவள் தன்னை தானே அழிச்சுக்கிட்டு ஒளி தரக்கூடிய மெழுகுவர்த்தி போன்றவள். பெண் என்றாலே தியாகத்தின் அடையாளம் தான். இதெல்லாம் நம்ம நிறைய கடந்து வந்துட்டோம். ஆனா கடகராசி கடகலக்கண பெண்கள் நம்ம குறிப்பிட்டு பேசும்போது அவங்களுடைய தியாகம் என்பது ஒரு மெழுகுவர்த்தியை போலத்தான். தன்னை உருக்கிக்கிட்டு தன்னை அழிச்சுக்கிட்டு ஆனா மற்றவங்களுடைய வாழ்க்கையில ஒளி ஏத்துறது. நான் நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த
பெரிய மனம் படைத்தவர்கள் எல்லாமே இந்த கடகராசி கடக பெண்கள் தான். எங்களுடைய அனுபவத்துல நான் சொல்றேன், என்னோட அனுபவத்துல ஹேமா அப்படிங்கிற பேர் கொண்ட ஹெச்னு ஆரம்பிக்குது இல்லையா, அந்த ஹேமா அப்படிங்கிறவங்க எல்லாமே மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கடகராசி கடக பெண்களா தான் இருக்காங்க. இந்த ஹேமான்னு பேரை வச்சவங்க ஹேமலதா ஹேமா, இந்த ஹேமான்னு வந்துட்டாலே அந்த பெண்களுடைய குடும்ப வாழ்க்கை மிகப்பெரிய சிக்கல்லையும், குடும்ப வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய குளறுபடிகளையும் மிகப்பெரிய மனவேதைகளையும், கணவனால் கைவிடப்பட்டு குழந்தையோடு தனிச்சு விடப்பட்டு நடுரோட்ல நிற்கக்கூடிய சூழல் இந்த ஹேமான்ற பெயர் கொண்ட பெண்களுக்கு, அநேக பெண்களுக்கு ஏற்படுது. கமெண்ட்ஸ்ல ஹேமா அப்படின்ற பேர் உள்ளவங்க, ஹேமான்ற பேர் உள்ளவங்க தெரிவிங்க, அப்பதான் நான் சொல்றது உண்மை நிலை புரியும். ஏன்னா ஹேமா அப்படிங்கிறப்ப அந்த கடகம் வந்துடும். அதனால நான் இந்த இடத்துல ஹேமாவை பத்தி சொல்றேன். ஹேமான்ற பெயர் கொண்ட பெண்களுடைய மன வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைகிறது மிகப்பெரிய விஷயம். பொதுவா கடகத்துடைய சிம்பிள் பாத்தீங்கன்னா நண்டு. ஆனா இவங்க நண்டை போல மத்தவங்க பயன்படுத்திக்கிறது இல்ல, இவங்களைத்தான் நண்டு போல மத்தவங்க பயன்படுத்திக்கிறாங்க. நண்டு போல அப்படியே பிடிச்சுக்கிறது, இவங்களை அப்படியே அணைச்சிக்கிட்டு இவங்களுடைய மொத்த உழைப்பு சக்தி, இவங்க மொத்த அந்த இறக்க குணம் எல்லாத்தையும் அப்படியே ரத்தத்தை உறிஞ்சிட்டு இவங்க சக்கையா தூக்கி எறிஞ்சிருவாங்க. இவங்க உயிர் உள்ள வரைக்கும், தெம்பு உள்ள வரைக்கும் மற்றவர்களுக்கு ஒரு ஏணியாக செயல்படுறது. என்கிட்ட இன்னும் தெம்பு இருக்கு, நான் உனக்காக செய்யறேன் அப்படிங்கிறது எல்லாமே. ஆனா அந்த உயிர் போற நிலைமையிலையும் நமக்கு ஹெல்ப் பண்றாங்களே இந்த கடகராசி பெண், கடகலக்ன பெண் அப்படின்னு யார் அந்த உதவியை பெறுகிறாரோ அவருக்கு அந்த ஈவிரக்கமே இருக்கிறது இல்லை. இவர்கள் தன்னை அழித்துக் கொண்டே மற்றவர்கள் வாழ வச்சிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த கடகராசி கடகலக்ன பெண்ணோடைய குணாதிசயமே. கடவுள் புண்ணியத்துல, நீங்க செஞ்ச பூர்வ புண்ணியத்துல உங்க வீட்டுல ஒரு கடகராசி கடகலக்ன பெண் உங்க வீட்டுல இருந்தாங்கன்னா, உங்களால் முடிந்த வரை உங்களுடைய சக்திக்கு உட்பட்டு அந்த தங்கைய, அந்த மனைவிய, அந்த தாய, அந்த சகோதரிய, உங்க வீட்டு பெண்ணை, கடகராசி கடகலக்ன பெண்ணை உங்களால் எந்த அளவுக்கு சந்தோஷமா வச்சுக்க முடியுமோ, நகை எடுத்து தர்றது, ஒரு நல்ல பட்டுப்புடவை எடுத்து தர்றது, ஒரு நல்ல ஆறுதல் வார்த்தை சொல்றது, அவங்களை அன்பா நடத்துறது, நல்ல அன்பான வார்த்தைகளை அவங்கள்ட்ட பேசுறதுன்னு அவங்கள சந்தோஷமா வச்சுக்கோங்க. பொதுவா நம்ம வீட்டு பெண்களை சந்தோஷமா வச்சிருந்தாலே அங்க செல்வம் சேரும். அந்த பெண் கடகராசி கடகலக்ன பெண்ணா இருந்தா அவங்கள நீங்க சந்தோஷப்படுத்தினா, அவங்கள மன மகிழ்ச்சி வச்சிருந்தா, அவங்களை காயப்படுத்தாம இருந்தா உங்களுடைய செல்வம்ங்கிறது மிக அதிகமா சேரும். உங்களுடைய வெற்றிகள்ன்றது மிக சீக்கிரம் உங்களை வந்து சேரும். கடகராசி கடகலக்ன பெண்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகனும் சிவனும். உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கும் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கும் நீங்க போய் முதல்ல தரிசிங்க. அதுக்கப்புறமா புகழ்பெற்ற ஸ்தலங்களுக்கு போறதா இருக்கட்டும். பொதுவா கடகராசி பெண்கள் சிவன் வழிபாடும் முருகன் வழிபாடும் திங்கட்கிழமைகள்லையும் செவ்வாய்க்கிழமைகளையும் பண்ணும்போது நல்ல வெற்றி கிடைக்கும். ஒரு கடகராசி கடகலக்ன பெண்கள் பெரும்பாலும் கல்வித்துறையில் இருக்காங்க, டீச்சரா இருக்காங்க, இல்ல அவங்க வீட்லயாவது யாராவது டீச்சிங் ஃபீல்ட்ல இருக்கிறாங்க. ஸோ இந்த எல்லாம் அவங்க வீட்டு பக்கத்துல பள்ளிக்கூடங்கள், பள்ளி குழந்தைகள் வந்து அங்கே விளையாடுறது, இதெல்லாம் இந்த ஸ்கூல் சம்பந்தப்பட்ட ப்ரொஃபஸர், காலேஜ் ப்ரொஃபஸர், இவங்க எல்லாருமே இந்த கடகராசி கடகலக்னத்தில் இருக்கிறாங்க. நீங்க கமர்ஸ் தெரிவிங்க. ஒரு கடகராசி கடகலக்ன பெண் உங்ககிட்ட வந்து தங்க நகையவோ பட்டு சிலையவோ இல்ல ஆடம்பரமான பொருட்களையோ எதிர்பார்ப்பதில்லை. அன்பான அனுசரணையான வார்த்தைகள், கடைசி காலத்துல அவங்களை வந்து தவிக்க விட்டுறாம கூட வச்சிருந்து அன்பை கொடுத்து அவங்களை அரவணைச்சாலே அதுவே இதுதான் அவங்க எதிர்பார்க்கிற ஒரு உச்சபட்சமான ஒரு அன்பே. காலம் முழுவதும் மற்றவங்களுக்கு அன்பையும் தன்னுடைய அந்த இறக்க குணத்தையும் பரிவையும் கொடுத்த அந்த பெண்களுக்கு எப்போதும் நீங்க திரும்பி அதே அன்பையும் அதே அனுசரணையும் கொடுத்துருங்க. அதுதான் அவங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கறது. அவங்களுக்கு நீங்க பொன் பொருள் ஆபரணங்கள் வாங்கி தரதை விட இந்த அன்பு கொடுங்க. அன்பை கொடுத்து அன்பை பெறுங்கள். காலமெல்லாம் அன்பை மட்டுமே வாரி வழங்கி அதனாலே தேய்ந்து ஓய்ந்து போன கடகராசி கடகலக்ன பெண்களுக்கு பிராயச்சித்தமாக நீங்க செய்ய வேண்டியது அன்பும் அரவணைப்பும் பாசத்தையும் கொடுக்கும். அது மட்டும்தான் அவங்களை வாழ வைக்கும். அதுதான் கடகராசி கடகலக்ன பெண்களுடைய பேசிக் தன்மை. நன்றி.